தமிழகத்தின் 22 அரசு மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள 50% காலி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை 10% அளவிலும், அந்தந்த துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் 10% அளவிலும், வெளி பேராசிரியர்கள் 10% அளவிலும் நியமிக்க வேண்டும் என திமுக அரசின் உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நடவடிக்கையால் இளம் பேராசிரியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என பேராசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மற்றொரு செய்திக்குறிப்பில், மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் நூலக பணியாளர் பணிக்கு ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களை நியமித்திருக்கிறது திமுக அரசு. அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளமாம். இப்படியான பணி நியமனங்கள் 69% இடஒதுக்கீட்டை மீறும் செயல் என ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவதில்தான் திமுக அரசுக்கு பிரச்சனை என பார்த்தால், இருக்கும் வேலைவாய்ப்பை கூட தமிழக இளைஞர்களுக்கு கொடுப்பதில் சிக்கல் உள்ளது போலும். புதிய நியமனங்கள் செய்ய முடியாத அளவிற்கு நிதி பிரச்சனை உள்ளதெனில், வரிகளாய் பெறும் நிதிகளை என்னதான் செய்கிறது திமுக அரசு?